1 யோவான் 3:8 பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பக்கத்தில் இருக்கால பார்த்துருங்க, உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு ஓடி போவான். பிசாசு ஓடி போகிறவன், நான் நிலைச்சு நிற்கிறவன். ஆமென். மானத்தை எடுக்கணும் நல்லா. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அவனுக்கு. நான் இத்தனை வருஷமாக ஒரு கொடிய பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். கொடிய பிசாசாவது இதாவது அவன் ஓடி போகிற பிசாசு. பிசாசு ஓடி போகிற பிசாசு. பிசாசுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடாது பாருங்க. ஓடி போகிற பிசாசு. கல்வாரி சிலுவையில் இயேசு அவனை ஜெயித்தார். அவர் இப்போது வலது பாரசத்தில் தேவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் எல்லாருடைய பாதபடி கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நான் நம்முடைய காலுக்கு கீழே இவனுடைய சகல அதிகாரம் இருக்கிறது. அது தெரியாமல் அவங்காலுக்கு கீழே மிதிப்பட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இதுதான் பிரச்சனை. 1 யோவான் 3:8 பாருங்க, 2வது பகுதி. பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படியாக பாருங்க. எல்லா தோல்வி பிசாசனுடைய கிரியை, உங்களை பயமுறுத்துகிறது பிசாசனுடைய கிரியை, உங்களுடைய மனதில் நிம்மதி இல்லாமல் பண்ணுகிறது பிசாசனுடைய கிரியை, ஒரு விதமான டெரர் உணர்வை உண்டாக்கி அப்படியே திகில் அடைய வைக்கிறது பிசாசனுடைய கிரியை, வாழ்க்கையில் தோல்வி அடைய வைக்கிறது பிசாசனுடைய கிரியை, நல்லா இருக்கிற குடும்பத்தை அழிக்கிறது பிசாசனுடைய கிரியை, நல்லா இருக்கிற சரீரத்தை வியாதிக்கு உட்படுத்துகிறது பிசாசனுடைய கிரியை. ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இதெல்லாம் பிசாசனுடைய கிரியை. இயேசு எதுக்காக வந்தாராம்? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க வந்தவர். பிசாசை தோற்கடித்தார். அதுதான் வேத வசனத்தின் சத்தியம். காலையில் என்னத்தை பாடுறோம்? பிசாசனுடைய தோல்வியை கொண்டாடுறோம், நம்முடைய ஜெயத்தை கொண்டாடுகிறோம். இயேசுடைய ஜெயம் அவருடைய ஜெயம் இல்லைங்க. அவருக்கு எதுக்கு ஜெயம்? அவர் வானத்தை பூமி உண்டாக்குனவர். இவனை அடித்து நிமித்தி காமிக்கணுமா? அவர் நான் ஜெயித்துட்டேன் அப்படின்னு அவருக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. அவருடைய கால் தூசிக்கு பிசாசு சமானம். மனுஷனாக இருக்கிற அவர், மனுஷனுடைய பிரதிநிதியாக மனுஷனுக்காக பிசாசை ஜெயித்தார். ஏன்? எல்லா மனுஷரும் அறிந்து கொள்ளணும், நீங்களும் ஜெயித்தவர்கள். இயேசுவினாலே, இயேசுக்குள்ளாக நீங்களும் அவனை ஜெயித்திருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் ஜெயித்தார். அப்போ நம்ம ஒரு தடவை பாட்டு பாடும்போது, ஆராதிக்கும் போது அவனுடைய தோல்வியை கொண்டாடுகிறோம், நம்முடைய ஜெயத்தை கொண்டாடுகிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது வேத வசனத்தில், நீங்கள் எடுக்கலாம். பிசாசின் மேலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வேத வசனம் திரும்ப திரும்ப நமக்கு